ஸோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கம்யூனிட்டி பைபிள் ஸ்டடி பாடத்திட்டத்தின் 8வது பாடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கிறிஸ்தவ முதல் இரத்த சாட்சி, கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்த முதல் மனிதர் ஸ்தேவான், அவரை குறித்து இந்த பகுதியில வாசிக்கிறோம். ஸோ அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சபைக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டாகுது. அதனால 7 பேரை தெரிந்தெடுக்கிறார்கள். ஸோ அதற்கப்புறம் ஸ்தேவான் கைது செய்யப்படுகிறார். அவர் ஆலோசனை சங்கத்தின் மூலமாக பேசுகிறார். அதன் முன்பாக ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை இஸ்ரேவேலின் வரலாறை கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் மோசே முதல் இயேசு வரை உள்ள இஸ்ரேவேலின் வரலாறை கொண்டு வருகிறார். அவர் கேட்டு அவர்கள் எரிச்சல் அடைந்து அவரை கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். ஸோ இதைதான் நம்ம படிக்கிறோம். ஸோ சாத்தான் பலவிதமான தாக்குதல்களை நடத்தும். ஸோ அவன் எதிரியான பிசாசுன்னு சொல்லும் பொழுது அவன் பலவிதமான தாக்குதலை நடக்கிறான். ஸோ அதுல முதலாவது என்ன பண்றான்னா, மிரட்டல் மூலமாக, அச்சுறுத்தல் மூலமாக சபையை தாக்குகிறான். ஸோ யூத அதிகாரிகள் என்ன செய்யறாங்க, நீ பேசாத, இயேசுவின் நாமத்துல பிரசங்கம் பண்ணக்கூடாது, நீ பொதுமக்கள்ல பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டல். ஸோ இதேதான் இந்த காலங்களில் நம்ம பார்க்கறோம். நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க, மிரட்டுறாங்க. நீ செய்யக்கூடாது, நீ ட்ராக் கொடுக்கூடாது, நீ ஜோம் பண்ணக்கூடாது, நீ வீடுகளை விசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரண்டாவது என்ன பண்றாங்க, பிசாசு அனனியா சப்பீரா மூலமாக ஒரு வஞ்சனை, ஒரு ஏமாற்றத்தை, பொய் சொல்லி அதன் மூலமாய் சபையில ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். ஸோ அதுலயும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, செயல்படுகிறார். ஸோ மூன்றாவது என்ன பார்க்கிறோம், சபைக்குள்ளே பாகுபாடு, பிளவுகளை வரும். ஸோ எங்களுக்கு உனக்கும் வித்தியாசம் இருக்கு, நீ அந்த ஊருக்காரன், நான் இந்த ஊருக்காரன், நான் அந்த ஜாதிக்காரன், நீ இந்த ஜாதிக்காரன், நான் பேசுற மொழி இது, நீ பேசுற மொழி இது அப்படின்னு சொல்லி வேற்றுமைகளை, பாகுபாடுகளை கொண்டு வருங்க. ஸோ அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கு, அங்க அவர்கள் ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. எருசலேமின் சபையை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டியது அவசியமா இருந்தது. ஸோ எப்படி அவசியமா இருந்தது, அவர்கள் அங்கத்தினர் யார் யார் இருந்தாங்க, ஒவ்வொருத்தர் எவ்வளவு சொத்துக்களை விற்று கொடுத்தார்கள், அதை எப்படி அது பயன்படுத்தப்பட்டது, இதெல்லாம் கணக்கு ஒப்பி சும்மா வச்சிட்டு இருக்க முடியாது. அதனால சபை ஒழுங்கை கொண்டு வருகிறத நாம பார்க்க. சோ அங்க என்ன உண்டாகுது, எப்படி எருசலேம் ஆலயத்துல உள்ள மக்களுக்கு, விதவைகளுக்கு எப்படி ஆகாரம் கொடுத்தார்களோ, அதே போல எருசலேம்ல இருந்த திருச்சபையும் என்ன செய்தது, எபிரேய மற்றும் கிரேக்க மொழி பேசுகின்ற யூத விதவைகளுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட விதவைகளுக்கு உதவி செய்தார்கள். ஒருவேளை இவங்க அங்க போயிருப்பாங்க, எருசலேம் ஆலயத்துக்கு, அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்களாம் இயேசு கிறிஸ்துவனுங்கிற, நீங்க உனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால என்ன ஆச்சு, எருசலேம் உள்ள திருச்சபை அவர்களுக்கென்று உதவி செய்வதற்கு ஒரு குழுவை அமைச்சு அல்லது பணத்தை சேர்த்து அவங்க செய்யறாங்க. ஸோ எப்ப செய்யறாங்க, சபை ஆரம்பித்து உடனே செய்யறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள இந்த காரியத்தை செய்யறாங்க. சமூக பணி, சமுதாய பணி, சமுதாயத்தில் நன்மை செய்வது, இதை எப்ப பண்றாங்க, உடனடியாக பண்றாங்க. ஸோ இன்றைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க, அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு இருக்காங்க, சமுதாய பணிக்கு ஒண்ணுமே கொடுக்குறது. நிறைய எவாஞ்சலிஸ்ட் என்ன பண்றாங்க, ஸோ அவங்க பாக்கெட்டுக்குள்ள தான் போட்டுட்டு இருக்காங்க. அவர்களுடைய லக்ஸுரி, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை ஏற்றிக்கொண்டே போகிறார்களே ஒழிய ஏழைகளுக்கு உதவி செய்வது. எத்தனையோ சபைகள்ல ஏழை மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியல. ஆனா அந்த ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்னா, அந்த சபையில உள்ள பாஸ்டர் ஒரு நேரத்துக்கு வெளியே போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டாருன்னா அவ்வளவுதான். ஸோ அப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் சபைகளிலே காணப்படும். ஸோ அதுதான் பிரிவினைக்கு காரணம். ஸோ அந்த எருசலேம் சபையில் என்ன பண்றாங்க, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு உடனடியாக இருந்தாங்க. ஸோ அதுல 2 வகையான கிறிஸ்தவர் இருந்தாங்க. ஒண்ணு பழமைவாதிகள், அதாவது அவங்க என்ன செய்வாங்க, எபிரேய மொழி தான் பேசணும், மற்ற மொழிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னொரு வகையான யூதர்கள் இருந்தாங்க, அவங்க கிரேக்க மொழியை பேசும். ஏன்னா கிரேக்க மொழி தான் டாமினேட்டிங் லாங்குவேஜ். ரோமர்கள் அதை தான் பயன்படுத்தினாங்க.
நீங்க வெளியே போய் கவர்மெண்டோட நீங்க தொடர்பு கொள்ளணும்னா அந்த மொழியில தான் தொடர்பு கொள்ளணும், அல்லது வெளியூருக்கு நீங்க பிரயாணம் பண்ணா அந்த மொழி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால ஒரு சில கிரேக்க மொழிகளை படித்துக் கொண்டார். ஸோ எப்படி நம்ம நாட்டுல இப்ப வந்து சரி தமிழ் தெரியுது, ஹிந்தி படிச்சுட்டா நல்லது, அல்லது இங்கிலீஷ் படிச்சுட்டா ஃபாரின்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வார். அதே போல அவர் நினைச்சார் மற்ற மொழிகளை ஏற்றுக்கொண்டார். ஸோ அதனால 2 குரூப் இருந்தாங்க. ஸோ அதுல என்ன உண்டாச்சு, அவங்க சொல்றாங்க விநியோகத்தில் பாகுபாடு உண்டாகிறது. விநியோகத்துல பாகுபாடுன்னா என்ன? ஸோ விநியோகம் பண்றவரு கிரேக்க மொழி பேசுறவரு, அவர் என்ன செய்யறாரு, எபிரேய மொழி பேசுற விதவைகளுக்கு ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, அல்லது குறையா கொடுக்கிறாரு. அல்லது விநியோகம் பண்றவரு எபிரேய மொழி பேசுறவர், கிரேக்க மொழி பேசுகின்ற விதவைகள் வந்தா அவங்களுக்கு என்ன செய்யல, ஒழுங்காக கவனிக்கிறது இல்ல, அவங்கள என்ன செய்யறாங்க, அநாகரிகமா பேசுறாங்க இப்படின்னு சொல்லி சபைக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது. சோ இது என்ன செய்யணும்? சோ இந்த சபையானது கூடி வந்து என்ன செய்யணும், அதை தீர்வு காணணும். என்ன தீர்வு காண்றாங்க? அப்போஸ்தலர் கூடினாங்க, பேதுரு, யோவான் போன்றவர்கள். நம்முடைய பிரதான பணி என்ன? பிரசங்கம் பண்ணுவது. நம்முடைய பிரதான பணி என்ன? ஆண்டோடைய வசனத்தை போதிப்பது. நம்முடைய பிரதான பணி என்ன? ஜெபம் பண்ணுவது. சோ இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகத்தை நாம் செய்ய முடியாது. சோ நிர்வாகத்தை செய்பவர்கள் தனியாக இருக்க வேண்டும். சோ நம்முடைய ஆவிக்குரிய பொறுப்பை, ஆவிக்குரிய தலைமைத்துவத்தை மட்டுமே நாம் கண்காணிக்க வேண்டும். சோ நிர்வாகத்தை என்ன செய்யணும், மற்றவர்கள்ட்ட ஒப்படை அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. சோ அப்படி தீர்மானிச்சு என்ன செய்யறாங்க, சோ எல்டர்ஸ், டீக்கன்ஸ், அதாவது மூப்பர்கள், அவர்களை என்ன செய்யறாங்க, அப்பாயின்ட் பண்ணுங்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சர்வ் த டேபிள், பந்தி விசாரணை செய்வார்கள். அப்படின்னா என்ன செய்வாங்க, நிதிய வாங்குவாங்க, பொருளை கொள்முதல் பண்ணுவாங்க, பணத்தை கட்டுவாங்க, கணக்கு வைப்பாங்க, அது எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகான்னு பார்ப்பாங்க. இதை எல்லாம் நிர்வாகம் பண்ண வேண்டும். சோ இதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சிலரை நியமித்தாங்க, 7 பேரை நியமித்தாங்க. சோ அப்போ சிலர் என்ன செய்யறாங்க, பிரசங்கித்தல், கற்பித்தல், ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பாஸ்டர்ஸ் அப்படிதான் தூங்கிட்டே இருக்கும். ஸோ நாங்க என்ன செய்வோம், ஜெபம் மட்டும் பண்ணுவோம். ஸோ ஜெபம் பண்ணும்போதே தூங்கிடுவோம், அதை யாரும் கேட்கக்கூடாது. ஸோ பிரசங்கம் பண்ணா நாங்க ஏதாவது யூடியூப்ல பார்த்து காப்பி அடிச்சுட்டு 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிடுவோம். ஸோ நாங்க ஆயத்தம் பண்றதுக்கு தூங்குவோம். ஸோ அப்படி தூங்கி கொண்டிருந்தவர்கள் அல்ல அப்போஸ். அவங்க என்ன செஞ்சாங்க, கடினமாய் உழைத்தார். ஸோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ பேதுரு எப்படி உழைத்தார், எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் உழைத்தார் சொல்லி பார்ப்போம். ஏன்னா நம்ம எபேசு பட்டணத்திலாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட கடின உழைப்பாளி. ஸோ அதனால அவங்க அதை செய்யணும். ஸோ மூப்பர்கள் என்ன செய்வாங்க, மற்ற காரியங்களை செய்தாங்க. ஸோ உடனே என்ன செய்யறாங்க, 12 அப்போஸ்தலரும் எல்லா சபை மக்களையும் கூட்டுறாங்க. ஒரு வந்து என்னது ஜெனரல் பாடி மீட்டிங் மாதிரி எல்லா மக்களையும் கூட்டாங்க. ஸோ அவங்க என்ன செய்யிருந்தாங்க, அந்த புகாரை தள்ளுபடி செய்யவில்லை. இதெல்லாம் சின்ன விஷயம்ப்பா, இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத, இதெல்லாம் நீங்களே தீர்த்துக்கோங்கன்னு சொல்லல, முழு சபையை கூட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்வு காணும்? ஸோ 2 சபையா உடைஞ்சிடக்கூடாது. கிரேக்க மொழி பேசுறவங்கலாம் ஒரு சைடு, எபிரேய மொழியெல்லாம் ஒரு சைடு. நாங்க 2 பேரும் தனித்தனியா ஆராதனை பண்ணுவோம். எங்களுக்கு இவர் பாஸ்டரா இருப்பாரு, உங்களுக்கு நீங்க பாஸ்டரா வச்சுட்டு நீங்க வேற இடத்த பார்த்து போங்க, அப்படி செய்யல. அவங்க என்ன செய்யறாங்க, கூடி வருகிறார். அவர் கூடி வந்து என்ன செய்யறாங்க, நம்ம சரியான தலைவர்களை, நிர்வாக திறமை உள்ளவர்கள், மற்றும் அதுக்கு வந்து ஒரு சில குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ சரியான நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. அதாவது ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும், நிர்வாக திறமை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஸோ இந்த காரியத்தை செய்வதற்கு முழு மனதோடு ஒத்துக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்படி பல குறிப்புகளை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு குரூப்பை, ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ 7 பேர் திறந்துட்டாங்க பார்க்க. ஸோ அவங்க எப்படி இருக்கணுமா, நற்பெயர் பெற்றவர்களா இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியால் நிரப்பெற்றவர்களா இருக்கணும், ஆவிக்குரிய தன்மை உடையவர்களா இருக்க வேண்டும்.
என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பார்க்க. ஸோ முழு காங்கிரிகேஷன், முழு சபையும் கூடி வந்திருக்கு. அவங்க சொல்றாங்க, வாக்கெடுக்கவில்லை, எலெக்ஷன் வைக்க என்ன சொல்றாங்க, இத்தனை பேரை நம்ம தெரிந்தெடுக்கிறோம். அப்போ சிலர் பாக்குறாங்க, இந்த 7 பேர் சரியான ஆட்கள், ஆவிக்குரியவர்களாகவும் இருக்கிறாங்க, நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பாகுபாடு காட்ட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுத்து அவங்களை அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ அதுல 7 பேர் பெற்றிருக்கு. ஸ்தேவான், பிலிப்பு, பிரயோகர், நிக்கானர், தீமோன், பர்மெனா. இவங்க எல்லாம் என்னன்னா 7 பேரும் கிரேக்க பெயர்களாக தான் ஆச்சு. ஸோ 7 பேர் என்னது, கிரேக்க பெயர். இவங்க எல்லாருமே என்னன்னா கிரேக்க மொழி பேசுகின்ற யூதர்கள். ஸோ ஏன் அப்போஸ்தலர் அதை பண்ணாங்க, அப்போஸ்தலர் எல்லாருமே எபிரேய மொழி பேசுறாங்க. ஸோ அதனால என்ன செய்யறாங்க, எல்லா டீக்கன்ஸ் என்னவா இருக்கணும், கிரேக்க மொழி பேசுறாங்க. ஸோ இவங்க யோசிக்கல, எபிரேய மொழி பேசணும் போட்டுக்கலாம், அப்பதான் நம்ம என்ன செய்யலாம், டாமினேட் பண்ணலாம், சொத்து அபகரிக்கலாம் அப்படி யோசிக்கல. அவங்க என்ன செய்யறாங்க, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, கிரேக்க மொழி பேசுறவங்க கம்ப்ளைண்ட். அப்ப என்ன செய்யணும், அவர்களுக்குள்ளே ஒரு தலைவர்களை எழுப்பி அவர்களுக்கு பொறுப்பை கொடுக்கிறார். பொறுப்பை கொடுக்க எப்படி பொறுப்பு கொடுக்குறாங்க, எல்லாரையும் 7 பேரை முன்னாடி வர வச்சு அவர்களை நிறுத்தி அவர்கள் தலைமையில் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி இவர்கள் இந்த பொறுப்பை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டெடிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஆவிக்குரிய அப்பாற்பட்ட காரியம், இது ஒரு ஆவிக்குரிய காரியம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷருடைய பாதங்களை கழுவினா அது ஆவிக்குரிய வேலையா? ஸோ அது ஆவிக்குரிய வேலை தான். அதே போல விதவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பதும் ஒரு ஆவிக்குரிய பணி. ஸோ வேலைக்காரனாக என்ன செய்யறாங்க, 1 தீமோத்தேயுல பார்க்கலாம், அவருடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த கிரேக்க மொழி பேசுகின்றவர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய குறைகளை வெளிப்படுத்தினார். அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்கிட்டே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இது நடக்குது அப்படின்னு அப்போஸ்தலருக்கு தெரியப்படுத்துறாங்க. ஸோ இந்த காரியம் இப்படி நடந்தா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துறாங்க. ஸோ அதே சமயத்துல அவங்க என்ன செய்யல, வதந்திகளை பரவ. ஸோ வீடு வீடாக சேர்ந்து அப்பம் விட்டார்கள் அப்படின்னு போட்டு, வீடு வீடாக சேர்ந்து என்ன செய்யல, அவங்க கிசு பேசவில்லை. அவங்க என்ன செய்யல, சபைக்கு தலைமைக்கு விரோதமாகவோ மற்றவர்களுக்கு விரோதமாக பேசவில்லை. நேரடியாக அப்போஸ்தலருக்கு சொல்றாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க, எபிரேய மொழி பேசுகின்ற யூதர்கள் கிரேக்க மொழி பேசுகிற மக்கள் தங்களை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது, அவர்கள் தவறாக தங்களை எண்ணிவிடக்கூடாது என்று சொல்லி கிரேக்க யூதர்களையே தலைவர்களாக நியமிக்கிறார்கள். சோ அது என்னாச்சு, ஆண்டவருடைய வார்த்தையை பரவி ஏராளமான ஆசாரியர்கள் கர்த்தராகிய இயேசுவை சீஷர்களாக ஏற்றுக்கொண்டார். இந்த ஒருமனப்பாட்டை பார்க்கும் பொழுது எருசலேம் ஆலயத்திலே யூத ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர்கள் என்ன செய்யறாங்க, ஸ்தேவானை பிடிக்கிறாங்க. சோ அதுல ஸ்தேவான் நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர், நிர்வாக திறமை உள்ளவர். சோ விசுவாசம் நிறைந்தவர், வல்லமையாக பிரசங்கித்தார். அதோடு கூட அவர் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தார். சோ அது என்ன சொல்றாங்கன்னா, சினகாக் ஆஃப் ஃப்ரீட்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தேவாலயம் அல்லது யூதர்களுடைய ஆலயம் எருசலேமில் இருந்தது. அதாவது யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமையாக்கப்பட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் என்ன செய்யறாங்க, யூதர்கள் ஒரு தனியா ஒரு ஆலயத்தை கட்டி அங்க ஆராதனை பண்ணுவாங்க. எருசலேம் ஆலயத்துக்கு வருவாங்க, அதோடு கூட வாரம் வாரம் அங்க கூடி ஜெபம் பண்ணுவாங்க. சோ அந்த ஆலயத்தை சேர்ந்தவர் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சோ ஸ்தேவானுடைய சாட்சி, ஒருவேளை ஸ்தேவான் அந்த ஆலயத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணிருக்கலாம். சோ அவர்கள் ஒருவேளை கிரேக்க மொழி எளிதாக பேசுறதுனாலே சோ ஸ்தேவான் என்ன செய்யறாரு, அந்த சின்னகாகுல போய் பிரசங்கம் பண்றாரு. சோ அவர் வல்லமையாக பிரசங்கித்ததை அவர்கள் கேட்டார்கள். அவர்களால் பதில் உத்தரவு சொல்ல முடியவில்லை, அவர்களால் எதிர்த்து பேச முடியவில்லை. அதனால் என்ன செய்யறாங்க, அவருக்கு எதிராக சிலர் பொய் சாட்சிகளாக
வைத்து ரகசியமாக அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு திட்டம் திட்டுறாங்க. என்ன திட்டம் திட்டுறாங்க? எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொன்றது போல ஸ்தேவானையும் கொல்ல வேண்டும். சோ அவங்க என்ன செய்யறாங்க? பொது மக்களை தூண்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? சபையின் மூப்பர்கள், அதாவது இஸ்ரேல் மக்களின் உள்ள எல்டர்ஸ், அதாவது இப்போ கிராமத்துல பெரியவர்கள் அப்படின்னு இருப்பாங்க, அது மாதிரி. அதே போல வேதத்தை எழுதுகிறவர், வேத பாரகர்கள் என்று நாம் புதிய ஏற்பாடுல வாசிக்கும் பொழுது, அந்த காலங்கள்ல பிரிண்டட் பைபிள் கிடையாது, நமக்கு இப்போ அச்சடிக்கப்பட்ட வேதாகம் கிடையாது. அதை என்ன தெரியும்? தோல் சுருள்ல எழுத வேண்டும். சோ அதை என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு காப்பியை ஒரு ஆள் எழுதிக்கிட்டே இருக்கணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவார். அப்படி எழுதுகிறவர் தான் வேத பாரகர். சோ இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு கூடி ஆலோசனை பண்றாங்க. சோ அந்த கூடி எப்படி ஆலோசனை பண்ணாங்க? இதெல்லாம் எப்படி லூக்காக்கு தகவல் தெரியும்? ஏன்னா அந்த கூடி திட்டமிட்டவர்களில் ஒருவர் யாரு? சவுல் என்ற பவுல். சோ முதலாவது எப்படி இருக்காருப்பா? சவுல் என்ன செய்யறாரு? இந்த கூட்டத்தோட தான் இருக்கிறார். உங்களோட கூட சேர்ந்து எல்லா காரியங்களையும் மும்முரமா செய்யறார். அதனால அவங்க ரகசியமாக திட்டமிட்டது, அவங்க மூப்பர்கள், யூதர்கள் மத்தியிலே மூப்பர்கள் வந்தது, வேதபார்கள் ஈடுபட்டது, இது எல்லாம் எப்படி தெரியும்? சவுல் பவுலாய் மாறின பின்பு லூக்காக்கு சொன்னதுனாலே அதை தெரியும். ரகசிய சதி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? ஸ்தேவானுக்கு எதிராக குற்றச்சாட்டு. என்ன வகையான குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க? முதலாவது என்ன செய்யறாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மோசையை காட்டிலும் பெரியவர்ங்கிறார். அதனால என்ன செய்யறாரு? மோசையை அவமதிக்கிறார் ஸ்தேவான். மோசே யாரு? நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அதனால இஸ்ரேல் மக்கள் மோசேக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தார். இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்தார். ஆனாலும் அவர் ஒரு மனிதன் தான். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய குமார். அதனால ஸ்தேவான் என்ன செய்யறாரு? மோசையை காட்டிலும் பெரியவர் ஆண்டவராய் இயேசு. இவங்களுக்கு என்ன ஆகுது? கோவப்படுறாங்க. இது ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்றார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய தேவன், ஆண்டவர், பிதா என்று சொல்லுகிறார். இது என்னது? தேவ தூஷணம். முதலாவது மோசே, நியாயப்பிரமாணம் கொடுத்த மோசைக்கு எதிராக பேசுறார். ரெண்டாவது ஆண்டவருக்கு விரோதமாய் தேவ தூஷணம். மூன்றாவது என்ன சொல்றது? இந்த ஆலயத்தை காட்டிலும் பெரிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். ஆலயத்தை காட்டிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். யோனாவை காட்டிலும் பெரியவர் இங்க இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். இவங்க என்ன சொல்றாங்க? தேவனுடைய ஆலயம் தான் மிக முக்கியம். தேவனுடைய ஆலயத்தை அவதூறாக பேசுகிறார். எப்படி அவதூறா பேசுறாங்க? இயேசு கிறிஸ்து ஆலயத்தை விட பெரியவர். அவங்களுக்கு ஆலயமே ஒரு விக்கிரமாக மாறிவிட்டது. அதுக்கப்புறம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எல்லா பிரமாணங்களையும், நியாய பிரமாணங்களும் நிறைவேற்றி விட்டார். அதனால இன்றைக்கு என்ன தேவையில்லை? நியாய பிரமாணம் தேவையில்லை, பலிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தேவான் கூறினார். ஆமா, அது உண்மைதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து தம்முடைய யுத்தத்தை சிந்தினபடியினாலே மறித்து அடக்கமப்பட்டு உயிரோடிலிருந்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை அவர்கள் பிரசங்கித்தார். இதை பிரசங்கிக்கிறதுனால என்ன செய்யறாங்க? நீ என்ன பண்ணிட்ட? நியாய பிரமாணத்தை அவமானப்படுத்தி விட்டாய் என்று சொல்லுகிறார்கள். நியாய பிரமாணத்தை அவமானப்படுத்தினார். இப்ப என்ன செய்யறாங்க? மோசையை அவமானப்படுத்தினார், தேவதூஷணம் பேசினாரு, ஆலயத்தை அவமானப்படுத்திட்டாரு, நியாய பிரமாணத்தை. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? மத வழக்கங்கள், மரபுகள் விட பெரியவர். எல்லா ட்ரெடிஷன்ஸ், ஆனது ஆலயத்துக்கு போகும்போது இப்படிதான் போகணும், ஆலயத்துல இப்படிதான் வணங்கணும், ஆலயத்துல வேதாந்தம் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதமான இது. ஓய்வு நாள் எதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர் சொன்னதாக சொல்றார். அது விளைவு என்னன்னு பாக்குறோம்னா, அது என்ன பாக்குறோம்? நம்ம இயேசு கிறிஸ்துக்கு எதிராக சொன்ன குற்றச்சாட்டுகள் தான் இந்த ஸ்தேவானுக்கு எதிராக சொல்லப்படும்.
மத்தேயு 26:59-63 பார்க்கும்போது இதே விதமான குற்றச்சாட்டுகளை தான் என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக்கி. இப்பொழுது ஸ்தேவானுக்கு விரோதமா அதே போன்ற குற்றச்சாட்டுகளை செய்யறாங்க. அப்ப என்ன குற்றச்சாட்டுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன பார்க்கறாங்க, தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசமாய் இருக்கிறது. தேவதூதனுடைய முகத்தை போல அவங்க பேச 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 என்ன பார்க்கணும், அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. எப்படி மோசேயுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. மோசே சீனாய் பருவத்துல மேலே போய் அங்கு அமர்ந்திருந்து 40 நாட்கள் இரவும் பகலும் ஆகாரம் உண்ணாமல் தண்ணி குடிக்காமல் இந்த 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கீழே வரும் பொழுது அவருடைய முகம் எப்படி பிரகாசித்ததோ அதே போல ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எச்சரிக்கை கொடுக்கிறார். மோசே அவதூறா பேசினான்னு சொல்றீங்க, மோசையை போல இவன் முகம் பிரகாசிக்கிறதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறார். அதுக்கு அப்புறம் என்ன பார்க்கறது, பிரதான ஆசாரியின் முன்பாக தான் விசாரணை நடக்குது. எங்க விசாரணை நடக்குது, யூத பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் மற்றும் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு தான் இந்த விசாரணை பண்றாங்க. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு ஸ்தேவான இது. ஸ்தேவான் என்ன செய்யறாரு, ஒரு பெரிய பழைய ஏற்பாட்டையே என்ன செய்யறாரு, ஒரு அழகான ஒரு சொற்பொழிவாக. அதை பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு ஹிஸ்டரிய படிச்ச மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு சரித்திரம் தெரியவில்லை அப்படின்றாரு. யார்கிட்ட சொல்றாரு, வேத பாரகர்களுக்கும் பரிசேயருக்கும் சொல்றாரு. நீங்க என்ன செய்யறீங்க, உங்களுக்கு சரித்திரம் தெரியவில்லை. முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவனை ஒரே இடத்திலே அடக்கி வைக்க முடியாது. தேவன் ஒரு ஆலயத்துக்குள்ளே சிறை பிடிக்கப்பட்டவர் அல்ல. இதை இன்னும் விரிவாக விளக்குவார், அதை பார்க்கணும். அவர் ஏற்கனவே தாவீது சொன்னாரு, சாலமோன் சொன்னாரு, என்ன சொன்னாரு, ஆண்டவரே உடைய வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதபீடம். உமக்கென்று ஒரு ஆலயம் கட்டுறது கூடாத காரியம். இருந்தாலும் உண்மை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், அவ்வளவுதான். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபீடம். அப்ப பூமி முழுவதுமே அவருடைய பாதம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி போய் ஆலயத்தை கட்ட முடியும்? கட்ட முடியாது. இருந்தாலும் ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக கட்டாங்க. அந்த பிரதிநிதித்துவத்துக்காக கட்டப்பட்ட ஆலயம் பெண்ணாய் போச்சு, அந்த மக்களுக்கு விக்கிரகமாக மாறிடுச்சு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, யூத மக்கள் தேவனுடைய பிரதிநிதிகளை, தீர்க்கதரிசிகளை நிராகரித்தார். பழைய ஏற்பாடு சரித்திரம் போறா இருந்தது. நியாய பிரமாணத்தை நிராகரித்தார்கள், ஆண்டவர் அனுப்பின தீர்க்கதரிசி நிராகரித்தார்கள், ஒரு சில தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள். இதுதான் அவனுடைய சரித்திரம். முதலாவது அவர் ஆண்டவரை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை குறித்து என்ன அறிந்து கொள்ள வேண்டும், அவர் ஒரு சின்ன இடத்திற்குள் சிறை இருப்பவர் அல்ல, சர்வ வியாபியாய். இரண்டாவது, யூத மக்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை நிராகரித்தார், ஆண்டவரின் நியாய பிரமாணத்தை ஸ்தேவான் தனக்காக பேசவில்லை, அதற்கு பதிலாக யூத தலைவர்களே அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னை பாதுகாக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாரு, ஸ்தேவானுடைய பேச்சு யூத மக்களுக்கு ஒரு கண்ணாடியை காமிச்சிருப்பார், யூத தலைவர்களுக்கு கண்ணாடியை பிடிச்சு காமிச்சிருப்பார். உங்க முகத்தை இதுல பாருங்க, உங்களுடைய நிலைமையை இங்க பாருங்க அப்படின்னு சொல்கிற வண்ணமாக அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்னா, ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து பேசும். ஏன் ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து பேசும், அதன் நோக்கம் என்ன? அதுல ஏன் சொல்றாருன்னா, ஆபிரகாம் இங்க இருந்தாரு, மெசொப்பொத்தேமியா ஊர் என்ற இடத்துல இருக்கிறார். அது அப்போஸ்தலர்கள் தான் வாசிக்கும். நான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஹாரானிலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அடைச்சிட்டாரு, உன்னுடைய தேசத்தை எல்லாம் மறந்துட்டு நீங்க பின்பற்றுவான்னு சொல்றாரு. அதற்கு முன்பாக எங்க இருந்தாரு, ஊர் என்ற இடத்துல இருந்தார், அது மெசொப்பொத்தேமியால இருக்கு. அந்த பட்டணத்துல இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆபிரகாமோட பேசுறாரு.
அப்ப அது ஆண்டவர் தெரிந்தெடுத்த வாக்களித்த பூமியா இல்லை, அது எருசலேம் பட்டணமா இல்லை. சோ அது மெசொப்பொட்டோமியாவில தேவன் பேசுகிறார். தேவனுடைய மகிமை எங்கு வெளிப்பட்டது? மெசொப்பொட்டோமியா தேசத்துல வெளிப்பட்டது. சோ இஸ்ரேல் மக்களே, நீங்க எருசலேம் ஆலயத்துக்குள்ளதான் தேவனுடைய மகிமை இருக்குன்னு சொல்லி முட்டாள்தனமா நம்புறீங்க. சோ தேவனுடைய மகிமை உலகத்திலே சகல பாகங்களும் என்ன செய்ய முடியும்? வெளிப்பட முடியும். சோ ஆபிரகாமுக்கு இஸ்ரேல் தேசத்துக்குள்ளாக வெளிப்படவில்லை, மெசொப்பொட்டோமியால வெளிப்பட்டது. சோ மெசொப்பொட்டோமியா வெளிப்பட்டது மட்டுமல்ல, திருப்பி ஹாரானுக்கு. சோ ஹாரானும் என்ன இருக்கு? இஸ்ரேல் தேசத்துல இருக்கு, அது வெளியிட்டார், அங்க வெளிப்பட்டார். சோ நீங்க என்ன செய்யறீங்க? எருசலேம் ஆலயத்துல மட்டும்தான் இருக்கிறாரு, எருசலேம் ஆலயமே உத்தமமான இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே ஒழிய அது தவறு. சோ ஆங்கில சொல்லணும்னா, காட் இஸ் அ பில்கிரிம் காட். ஆண்டவர் யாத்திரை செய்யும் தேவன், பயணிக்கிற தேவன். ஆபிரகாமோடு பயணம் செய்தார், யாக்கோபோடு பயணம் செய்தார், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட வனாந்தரத்திலே பயணம் செய்தார். சிறு தேவன் நம்முடைய மக்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை போய் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? எருசலேம் ஆலயத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க. சோ ஸ்தேவான் ரொம்ப தெளிவா சொல்ற. சோ ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தது கானான் தேசத்தில் அல்ல, கானான் தேசத்துக்கு வெளியே இருக்கு. சோ தேவனுடைய மகிமை உலகத்துல எந்த பகுதியிலும் வெளிப்பட முடியும். அதனால உங்களுடைய மூட நம்பிக்கையை மாற்றுங்கள். எருசலேம் ஆலயம் உங்களுடைய விக்கிரமாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி சோ ஸ்தேவான் சொல்றார். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? சோ ஆபிரகாம் என்ன செய்யறான்? விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறான். அவன் என்ன செய்யல, அப்பொழுது உடனடியாக அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு நான் காண்பிக்கும் தேசத்தை நோக்கி போ. அந்த தேசத்துக்கு வந்தாங்க. அந்த தேசத்துல அவருக்கு என்ன இல்லை, எல்லாமே அவர் சுதந்திரிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கிழக்க பாரு, மேற்க பாரு, நீ நடந்து திரி, இதெல்லாம் உனக்கு கொடுப்பேங்கிறார். ஆனா அது எப்ப கொடுக்குறாரு? அவருடைய சந்ததிக்கு தான் கொடுக்குறாரு. சோ ஆண்டவர் வாக்களித்த தேவன். சோ ஆண்டவர் வாக்களித்ததை என்ன செய்யறார்? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அதனால என்ன இருக்கு? விசுவாசித்தார்கள், அவர்கள் தூரத்திலே அதை கண்டு அதை பெற்றுக்கொண்டார்கள். அதான் எபிரேயர் 11:13 சொல்லப்பட்டது. சோ ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசத்தினாலே அவர் பெற்றுக்கொண்டார். சோ அந்த வாக்கு தத்தம் என்ன செய்யுது? நிறைவேறுவதற்கு தாமதமாகல, ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடந்தது. சோ ஆபிரகாம் விசுவாசத்திலே அதை ஏற்றுக்கொண்டார். சோ இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் விசுவாசம் எப்படி இருந்தது? சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் சந்ததியர் என்ன செய்வாங்க? ஒரு தூர தேசத்திலே 400 ஆண்டுகள் அடிமையாக இருப்பார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 400 ஆண்டுகள் அடிமையா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அவரோடு கூட பேசின வாக்களித்த காரியங்களுக்கு அடையாளமாக என்ன அடையாளத்தை கொடுக்கிறாரு? விருத்த சேதனம் என்ற அடையாளம், உடன்படிக்கையின் அடையாளமாகிய விருத்த சேதனத்தை, அந்த விருத்த சேதனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். ஆபிரகாம் என்ன செய்கிறார்? தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாகவே உடன்படிக்கை. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? தன்னுடைய விருத்த சேதத்தின் மூலமாக சோ அவர் பண்றது நான் பார்க்கிறேன், உடன்படிக்கை நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் தேவன் யோசேப்பை பயன்படுத்துகிறார். என்ன செய்யறாரு? யோசேப்பை குறித்து பேசுறார். சோ ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு, ஈசாக்குடைய மகனாகிய யாக்கோபு, யாக்கோபுடைய மகனாக யோசேப். யோசேப் என்ன செய்யறாரு? தனி மனிதனாக எகிப்துக்கு ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் கொண்டு செல்கிறார். சோ ஆண்டவர் என்ன செய்யறாரு? யோசேப்போடு கூட இருந்தார். தேவன் என்ன இருந்தாரு? யோசேப்போடு இருந்தார். எப்ப யோசேப்போடு இருந்தார்? யோசேப்பு குழியில தள்ளப்படும் பொழுது யோசேப்போடு இருந்தார். சோ ஒரு அடிமையாக விற்கப்படும் பொழுது தேவன் யோசேப்போடு இருந்தார். போத்திபார் வீட்டிலே அவன் வேலை செய்யும் போது தேவன் அவனோடு இருந்தார். சோ அப்ப ஆண்டவர் எங்க இருந்தார்? எகிப்துல இருந்தார். மெசொப்பொட்டோமியால இருந்த தேவன், ஹாரான்ல இருந்த தேவன். சோ இங்க என்ன செய்யறாரு?
எகிப்திலும் இருக்கிறார். சோ எவ்வளவு தெளிவா ஸ்தேவான் சொல்றது பார்ப்போம். சோ அந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். சோ என்ன செய்யறாங்க? யோசேப்பின் சகோதரர்களை அவளை விட்டு விடுகிறார். சோ இங்கு இயேசு கிறிஸ்துவின் உடன் சகோதரர்கள் யார்? பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், இவளெல்லாம் அவர்கள் சகோதரர். அவர்களை யார் விற்கிறாங்க? ரோமர். சோ எப்படி யோசேப்பை விற்றார்களோ சகோதரர்கள், இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு மேல் என்ன செஞ்சாங்க? பொறாமை கொண்டு அவரை விற்று போட்டார்கள். அல்லது எப்படி விட்டாங்க? அதே போல 30 வெள்ளி காசு. சோ யோசேப்பு விற்றப்பட்டது 20 வெள்ளி. 30 வெள்ளி காசு விற்க அதே போலதான் நடக்கு. சோ அதனாலதான் ஸ்தேவான் சொல்றாரு, யோசேப்புக்கு என்ன நடந்ததோ அதே போலதான் நடக்கு. கடைசி என்னாச்சு? யோசேப்பு தான் அவருடைய சகோதரர்களை காக்குறான். எப்படி காக்குறான்? 7 ஆண்டுகள் அங்க என்ன உண்டாகுது? மகா பஞ்சம் உண்டாகுது. ஆகாரம் கிடைக்க மாட்டேங்குது. சோ அந்த நேரத்துல இவங்க யார்கிட்ட போக வேண்டியது இருக்கு? யோசேப்ட தான். சோ யாரை வெறுத்தார்களோ, யாரை அவர்கள் தள்ளினார்களோ அவரே மேசியாவாக இரட்சகரானார். அதே போலதான் இங்கேயும் நம்ம பார்க்கணும். அதே போலதான் நம்ம இங்கேயும் பார்க்கணும். நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? இயேசு கிறிஸ்துவை தள்ளி விட்டீர்கள், நிராகரித்து விட்டீர்கள். ஆனால் அவரையே பிதாவாகிய தேவன் இரட்சகராக நியமித்தார். சோ அங்க என்ன பார்க்கிறோம்? செய்வான் சொல்றாரு 75 குடும்பத்தினர் அங்கு செய்தப்பட்ட ஆதியாமத்துல 70 என்று போட்டிருக்கு. ஆனா எகிப்துக்கு போன பிறகு இன்னும் 5 குழந்தைகள் குழந்தைகள்னா பேர குழந்தை. அதனாலதான் 75 போட்டு. சோ அந்த எகிப்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் வாக்களித்த பூமியில அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன இடம் தான் இருந்துச்சு. அந்த இடம் என்னது? ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுவதற்காக வாங்கின ஒரு கல்லறை தோட்டம் மட்டுமே. சோ அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறு. சோ இப்ப யாரு? 3ஆம் தலைமுறை வந்துருச்சு, யாக்கோபு. ஆனா ஒரு அடையாளம் இருக்குது. சோ அந்த அதற்கப்புறம் தான் என்ன செய்யலாம்? மோசே மூலமாக போறாங்க, யோசுவா மூலமா அந்த இடத்துக்கு போறாங்க. சோ அதுக்கப்புறம் மோசே குறித்து சோ மோசே என்னது? மேசியாவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். சோ என்ன செய்யறாரு? ஆண்டவர் இந்த குழந்தையில ஒரு தனியாக என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். சோ மோசே பார்வோனுடைய குமாரத்தினாலே வர்றதை நாம் பார்க்கிறோம். அவன் சிங்காசனத்துக்கு தகுதி உள்ளவன். மோசே என்னது? சிங்காசனத்துக்கு தகுதி உள்ளவன். ஏன்னா அவன்தான் அவனுடைய பார்வோனுடைய குமாரத்தினுடைய அப்ப சிங்காசனத்துக்கு தகுதி உள்ளவன். சோ அவன் செய்யறான்? சிங்காசனத்தை துறக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? பரலோகத்தில் சிங்காசனத்தை விட்டு பூமியில வந்தார். சோ அப்படி சிங்காசனத்தை துறந்த மோசே என்ன சொல்றான்? நீ யாரு எங்க மேல ஆட்சி பண்றதுக்கு? என்ன நடந்தது தெரியும்? 2 எபிரேயரும் எகிப்தியரும் சண்டை போட்டாங்க. உடனே மோசேல தலையிட்டு எகிப்தியரை கொண்டு போட்டுக்கிறார். அடுத்த நாள் 2 எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. இப்ப என்னப்பா சகோதரா இருக்கீங்க, நீங்க ஏன் சண்டை போடுறீங்க? என்ன நேத்து பஞ்சாயத்து பண்ணி எகிப்தியனை கொன்னது மாதிரி என்னைய கொண்டலாம் பாத்தியா? இரு உன்னைய ராஜாட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் மோசே அந்த ஊரை விட்டு ஓட வேண்டியதாகியது. சோ அங்க என்ன பார்க்க? நிராகரிக்க. எப்படி இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டார்? நீங்க எப்படி இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுடைய ரட்சகராக முடியும்? இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுடைய தேவனாக முடியும் அப்படின்னு சொல்லி நிராகரிக்க. சோ ஆண்டவர் நிச்சயரா மோசையை தான் திருப்பியார். சோ நிராகரிக்கப்பட்ட மோசே திரும்பவும் ரட்சகராக வரும். சோ தள்ளப்பட்ட யோசேப்பு ரட்சகராக வந்தார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு. சோ அங்க என்ன பாக்குறோம்? வனாந்திரத்திலே ஆண்டவர் மோசையோடு பேசினார். எங்க பேசுறாரு? வனாந்திரத்தில். சோ நீங்க எருசலேம் ஆலயத்துக்குள்ளேயே இருக்கிறார் ஆண்டவர் சொல்றீங்களா? அப்படி கிடையாது. வனாந்திரத்திலே மோசையோடு ஆண்டவர் பேசினார். ஆபிரகாமோடு பேசினார். யோசேப்போடு இருந்தார். இங்க என்ன இருக்கிற பார்க்கிறோம்? இங்கு மோசையோடு பேசுறத பார்க்கிறோம். சோ அதை சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மோசை என்ன சொன்னாரு?
ஒரு தீர்க்கதரிசி வருவார். இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி கொடுக்கப்படுவார். சோ அந்த தீர்க்கதரிசி யாரு? ஆண்டவராகிய இயேசு. சோ அவர் வாக்களித்த அந்த சீசர் வரும் பொழுது, அவர் அந்த அந்த மேசியா வரும்பொழுது நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நிராகரித்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அது மாத்திரம் நீங்க என்ன செய்றீங்க? கன்று குட்டிகளை தெரிந்து கொண்டு சோ நீங்க பெரியசா என்ன செய்றீங்க? தேவனுடைய ஆலயத்தை குறித்து பொறுமையா பேசுறீங்க. ஆனா உங்களுடைய தலைமுறை எப்படி? சோ ஆரோன் இடத்திலே தங்கமும் வெள்ளியை கொடுத்து இதை ஒரு சுரூபமாக்கி கொடுங்கள் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அவங்க பண்ணாங்க. சோ அதே போல இன்றைக்கும் நீங்கள் செய்கிறீங்க. அன்று கன்றுக்குட்டி வழிபட்டது போல இன்று என்ன செய்றீங்க? எருசலேம் ஆலயமே உங்களுடைய தெய்வமாய் மாற்றி. சோ என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர்கள் விக்கிரத்தை வளர்க்கணும் அப்படின்னாரு. அவர் என்ன செய்யறாரு? அவர்களை தள்ளினார். அவருடைய தள்ளு அதாவது என்ன சொல்றாரு? ஆமோஸ் சொல்றார், தமஸ்குக்கு அப்பா, பாபிலோனுக்கு அப்பா என்று சொல்லி சொல்றாரு. என்ன அது? இவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே இஸ்ரவேல் 2 நாடாக பிரிந்தது. அது சரித்திரத்தில் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபாம் ஆட்சி செல்லும் பொழுது அது 2ஆக பிரியுது. ஒண்ணு என்ன செய்யறா? இஸ்ரேல் சொல்லி சொல்றாங்க. இன்னும் யூத தேசம். யூத தேசத்துலதான் எருசலேம் இருக்கு. சோ மற்றதெல்லாம் என்னது? அவங்க 10 வம்சங்கள், அதாவது யாக்கோபுடைய 10 குமாரர்கள் என்ன செய்யறாங்க? இஸ்ரேல் ஆயிரம். டான், பெர்ஷெபா, சமாரியா அதெல்லாம் அந்த பகுதியில் ஆயிடும். இது என்ன ஆயிடுது? எருசலேம், ஹெப்ரோன் போன்ற பகுதிகள் எனது யூத ராஜ்யமா. சோ அதை நினைவுபடுத்துறாங்க. சோ ஆண்டவரை நீங்க நிராகரித்ததுனாலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உங்களை என்ன செஞ்சாரு? மற்ற தேசங்களுக்கு சிதறடிக்கப்படும் போது சிதறடிக்கப்பட்ட இடங்களிலே கூட ஆண்டவர் என்ன செய்யறார்? வெளிப்படுகிறார். சிதறடிக்கப்பட்ட இடத்துல கூட ஆண்டவர் வெளிப்படுகிறது. நம்ம அவர்கள் பாபிலோன் தேசத்திலே தானியலுக்கு வெளிப்படுது. சோ இதெல்லாம் என்ன செய்யறாரு? இஸ்ரேல் மக்களுக்கு யூத இது பண்றாரு. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய சரித்திரமே அதுதான், உங்களுடைய வம்ச வரலாறே அதுதான். சோ பழைய ஏற்பாடு முழுவதும் என்ன பார்க்கிறோம்? நீங்க என்ன செய்றீங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கு. ஸ்டிஃப் நெக் பீப்புள். சோ நீங்க சரீர பிரகாரமாக விருத்த சேதம் பண்ணியிருந்தாலும் உங்கள் செவிகளையும் உங்களுடைய இருதயத்தையும் என்ன செய்யவில்லை? விருத்த சேதனம் பண்ண. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிப்பிரகாரமா விருத்த சேதனம் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் செவிகளை, உங்களுடைய இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுடைய செவிகளினாலே ஆண்டோடு உடன்படிக்கை பண்ணுங்கள். என்ன உடன்படிக்கை? கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். சோ உங்களுடைய இருதயத்திலே ஆண்டோடு உடன்படிக்கை பண்ணுங்கள். உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம் என்று உடன்படிக்கை. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? திரும்ப திரும்ப சொல்றாரு, வணங்காக்களுக்கு குறைந்தது 20 முறை. சோ என்ன பார்க்கணும்? அதை பார்க்கணும். சோ இப்ப ஸ்தேவான் என்ன சொல்றாரு? நீங்க வணங்காக்குறதுல இருக்கீங்க, ஆண்டவரை ஏமாற்றுறாங்க. இப்ப என்ன ஆயிட்டீங்க? ஆண்டவரை என்ன செய்றீங்க? தேவனுடைய குமாரனை கொலை செய்கிற கொலைவாதர்களாய் மாறி. வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தவர்கள் உங்களுடைய இருதய கடினத்தினாலே இன்று தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்கின்ற கொலையாளிகளாய் மாறி. சோ இவங்க என்ன செஞ்சாங்க? யூத மக்கள் என்ன யோசித்தாங்க? யூத சங்கத்தை உடையவர்கள், பிரதான ஆசாரியர்கள், நாங்கள் தான் உண்மையானவர்கள், நாங்கள் தான் உத்தமமானவர்கள், ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறவர்கள், ஒரு இதுல கூட நாங்கள் பிசகுவதில்லை இந்த பெருமை பேசினவர்கள் முன்பாக ஸ்தேவான் என்ன சொல்றாரு? நீங்க வணங்கா கழுத்துள்ளவர் மட்டுமல்ல, ஆண்டவருக்கு துரோகம் செய்தவர்,
நீங்கள் துரோகிகள் மட்டுமல்ல, நீங்கள் என்ன செய்றீங்க, கொலைபாதகர்கள். சோ நேரா அவங்க பெருமையாய் நினைத்த காரியத்தை அடிக்கிறார். சோ அவங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும், கோபம் வந்திருக்கும். கோபம் வந்து வர்த்தனை செய்யும். சோ ஒரு தெளிவாக பேசுறார். சோ இப்ப என்ன பார்க்கணும், அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆவியானவர் பேசுறாரு, முழு பழைய ஏற்பாட்டில இருந்து சரித்திரத்தை பேசுறாரு, தெளிவாக பேசுறாரு. இவர்கள் மனம் திரும்பவில்லை, தங்களை தாங்களே தாழ்த்தவில்லை. அதற்கு பதிலாக என்ன வந்துச்சு, கோபம் வந்து, மூர்க்கம் வந்து. அவர் என்ன சொன்னார், பல்லை கடித்தார். சோ நரகத்துல பற்கடிப்பு உண்டாகும். இந்த பற்கடிப்பு இப்பயே வந்துருச்சு. அவங்க என்ன செய்யறாங்க, பல்ல கடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, இவன் மேல் கோபமாய் இருந்தார்கள். கோபமாய் வந்து என்ன செய்யறாங்க, அப்ப ஸ்தேவான் சொல்றார், ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வல்லமையோடு அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணின ஸ்தேவான் என்ன செய்யறார், வானம் திறக்கப்பட்டு, வானம் திறக்கப்பட்டு என்னன்னு பார்க்கிறாரு, தேவனுடைய சிங்காசனத்திலே வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார். அவர் உட்கார்ந்து இருக்காரு தான் பைபிள் படிக்கிறது. பிப்ரவரியில படிக்கிறோம். என்ன செய்றாரு, ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை மகாபரிசுத்த ஸ்தலத்தை எடுத்துக்கொண்டு போய் பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஆனா இங்க என்ன போட்டிருக்கு, இங்க வீற்றிருக்கிறார், நிற்கிறார். இதற்காக நிற்கிறார். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், எழுந்து வரவேற்போம். சோ பரலோகத்துக்கு செல்லுகின்ற ஸ்தேவானை வரவேற்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கடன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மை உத்தமமா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற கடன். சோ சொல்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து இருக்கிறார். சோ எதற்காக எழுந்திருக்கிறாரு, சோ தீமையை அனுபவிக்கிற, பௌத்தத்தை அனுபவிக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் ஒன்றாயிருக்கிறார். அவர்கள் வியாகுலப்படும் பொழுது அவர் வியாகுலப்படுகிறார். சோ அவர் இரத்த சாட்சியாக மறிக்கும் பொழுது பிதாவின் முன்பாக, தந்தையின் முன்பாக அவரை வரவேற்று அவர் முன்பாக ஸ்தேவானுடைய நாமத்தை சொன்னார். சோ அதுக்குதான் அவர் எழுந்தார். எவ்வளவு பெரிய மாற்றம். இந்த தரிசனத்தை பார்க்கும் பொழுது, அதை சொன்ன பொழுது என்னாச்சு, இந்த தரிசனத்தை குறித்து யார் சொல்லியிருப்பா, நிச்சயமாக பவுல் தான் சொல்லியிருப்பார். நான் மற்றவங்க யாரும் சொல்லியிருக்கேன். பவுல் இதெல்லாம் பார்க்கிறார். அன்றா இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுக்கிறாரா, பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறார். சோ உடனே என்ன செய்யறாங்க, அவருக்கு பயங்கர கோபம். உடனே அவர் இழுத்துட்டு போறாங்க. சோ பொதுவாக என்ன செய்வாங்கன்னா அவரை தள்ளி விட்டுருவாங்க. இந்த மலை பகுதியில தள்ளி விட்டு அதை விழுந்து செத்து போயிட்டா விட்டுருவாங்க. அப்படி விழலைன்னா அடுத்த ஆள் என்ன செய்வாங்க, ரெண்டாவது ஆள் வந்து அவர் நெஞ்ச பார்த்து கல்ல, அதுல சாகும். அப்படி சாகலன்னா எல்லாரும் கல்ல வந்து, இதுதான் என்ன செய்யறது, கல்லெறிந்து கொள்ளுதல். முதல்ல கீழே தள்ளி விடுவாங்க, ஓகே. அப்படி சாகலன்னா நெஞ்சில முதல் கல்லை போடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும். சோ அந்த கல்லை போடும்போது என்ன செய்யறாங்க, அதற்கு ஒப்பு கொடுத்தவர் யார், அப்போஸ்தலர் 26 கொலை செய்யப்படுகிற நானும் சம்மதித்திருந்தேன் என்று சொல்லி பவுல் சொல்றாங்க. ஸ்தேவான் கல்லு. ஸ்தேவானுடைய கடைசி வார்த்தைகள் என்ன, அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவரே, ஆண்டா இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரி பின்பற்றுறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இவர்கள் செய்வது இன்னாதென்று அறிந்திருக்கிறார்கள், இவர்களை மன்னியும். அதே போல சொல்றாரு. பதில் வந்து என்ன சொல்றாரு, ஒரு மன்னிப்புக்காக ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பதில் யாரு, சவுல். அன்று ஸ்தேவான் செய்த ஜெபத்திற்கு பதில் யாரு, சவுல் பவுலாக. இந்த ஜெபத்தை கேட்டுப்பார். சவுல் மனம் திரும்புதனால் அவர் என்ன செய்யறாரு, பவுலாவார். சோ மனம் திரும்பாத மற்றவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தார். ஆனா அதுல ஒருத்தன் மனம். சோ ஸ்தேவானுடைய ஜெபத்திற்கு பதில். சோ அது என்ன போட்டு, ஸ்தேவான் என்ன செய்யறான், மரித்தார், இறந்து போனார். அதே சமயத்துல அவர் ஆண்டோடைய பிரசன்னத்துல கண்ணை திறந்திருப்பார். சோ என்ன பாக்குறோம்னு அந்த வார்த்தையில, நரகத்தின் வாயில்கள் தேவ சபையை வெல்ல முடியாது. நரகத்தின் வாயில்கள்
தேவ சபையை வெல்ல முடியாது. மரணத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளும். சபைக்கு வெளியே இருந்து உபத்திரங்கள் உண்டாகும், உள்ளே இருந்து அச்சுறுத்தல் உண்டாகும். ஆனால் மத்தியிலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். போலித்தனம் நிச்சயமாக இருக்கும். அதே போல வன்முறை உபத்திரம் பயங்கரமா இருக்கும். ஆனா என்ன பார்க்கிறோம்? ஆண்டவருடைய கிருபை சபையை காத்து. மனிதனுடைய இயல்பு என்னது? தேவ அன்பை நிராகரிப்பது. ஒரு நல்ல உதாரணம் யாரு? இஸ்ரேல் மக்கள். அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய அன்பை நிராகரிச்சுட்டே. இன்றைக்கு மக்கள் ஆண்டவருடைய அன்பை நிராகரி, ஆனால் அதை ஏற்றுக்கொண்டவர் பாக்கியம். நாம் அதை ஏற்றுக்கொண்டோம், அதனால் நாம் பாக்கியம் இருக்கோம்.